ஹாய் வெல்கம் டு லக்கீஸ் ஹோம் அண்ட் திஸ் இஸ் லக்கி. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் எ டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். எஸ், இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போகிறேன். ஒரு 3 மந்த் முன்னாடி இந்த மாதிரி மார்னிங் டைமில் ஆஃபீஸ் கிளம்பிட்டு ஃபோன் எடுத்து செக் பண்ணும்போது ஒரு மெயில் வந்துருந்துச்சு. அந்த மெயில் ஓப்பன் பண்ணால் நீங்கள் இன்னைக்கு வேலையை குவிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெயில் வந்துருந்துச்சு. குவிட் பண்ணிவிட்டு உங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு உங்கள் டியூட்டிஸை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நார்மலாக கேட்டேன், என்ன ஆச்சு ஏதாச்சு. தென் எனக்கு அதோட ரிசல்ட்டும் தெரிஞ்சுது. என்னோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட ஆல்ரெடி எனக்கும் அவங்களுக்கும் இருந்த ப்ராப்ளத்தில் அவங்க அந்த வெஞ்சன்ஸில் அப்படி பண்ணியிருக்காங்க. தென் ஓகே ஃபைன், நானும் அந்த மைண்ட் செட்டோட என்னோட ரெசிக்னேஷன் டியூட்டிஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி வந்து ஒரு 2 நாள் லிட்ரலி வெளியவே வரல, ரூம்குள்ளேயே தான் இருந்தேன். ஒரு 2 இயர்ஸ் 24/7 வெயில் மழை புயல்னு பார்க்காம என்னோட டைம் எனர்ஜி மணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட எஃபர்ட் எல்லாமே அதில் போட்டிருக்கேன். ஆனால் அது ஒரு நாளில் போகுதுங்கும் போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. தென் அப்போ ஒன்று மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு, நான் படிச்சிருக்கேன், நான் ஏன் பயப்படணும், 2 டிகிரி முடிச்சிருக்கேன், எதுக்காகவும் பயப்படணுன்ற அவசியமும் கிடையாதுன்றது மட்டும் தான் நினச்சேன். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு நிறைய ஜாப்ஸ் தேடினேன், நிறைய ஜாப்ஸ் அப்ளை பண்ணேன், நிறைய இதில் செலக்டும் ஆனேன், நிறைய இதில் ரிஜெக்டும் ஆனேன். அண்ட் சில இது வந்து ரீலொகேஷன் மாதிரி இருந்துச்சு. ஓகே, தென் ஒன்று மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சு, இந்த பொசிஷனை விட ஒரு பொசிஷன் மேலே போகணும், இந்த சம்பளத்தை விட 1% அதிகமாக சம்பளம் வாங்கணும், அது மட்டும் தான் யோசித்தேன். கண்டிப்பாக என்னால் பண்ண முடியுங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், இன்டர்வியூ முடிஞ்சுது. நான் என்னோட பெஸ்ட் கொடுத்தேன், நல்லா பண்ணியிருந்தேன். பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் கிச்சன் ஃபுல்லாக பாத்திரமா இருந்துச்சு. ஸோ பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சாம்பார் வச்சுருந்ததால் சாதம் மட்டும் வச்சுட்டு சாதம் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோதான், என்னோட டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்டர்வியூ ரிசல்ட்டு அதுக்கப்புறம் என்னோட ஜாப் அப்டேட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ் டு ரைஸ் அகெயின் இஸ் அ கரேஜ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.